Hello friends, today we can discuss example 3 in instruction chart. To consider an unsorted array element as follows. Some element கொடுத்துருக்காங்க using instruction chart வச்சு நம்மள சால்வ் பண்ணிட்டு சொல்லிக்கிறாங்க. நம்ம instruction chartனா அப்படின்னு வந்து insert chartனா என்னன்னு வந்து ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா instruction chartனா என்ன சொல்லியிருக்கா, இது ஒரு sorting technique. இன்னொன்று என்னன்னு சொன்னால் இது ஒரு இன்டர்னல் ஷார்ட்டிங் அல்காரிதம். இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு எலமெண்ட் மினிமமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். சப்போஸ் மேக்ஸிமமாக இருந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது, நோ சேஞ்ச். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷார்ட்டட் அல்காரிதமுக்கும் இது வந்து பேசிக்ஸாக கொண்டு வந்தோம். ஆனால் இன்சர்ட் ஷார்ட்டில் நம்ம என்ன ஒரு முக்கியமானு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அந்த எலமெண்ட் எத்தனை பொசிஷனை தாண்டி மூவ் பண்ணுது, பொசிஷன் மூவ் எத்தனை பொசிஷனுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அந்த பொசிஷனை வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகேங்களா, இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட்டோட ஷார்ட் ஃபார்ம். இது வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட்னா இது ஒரு ஷார்ட்டிங் டெக்னிக்கும், இது ஒரு இன்டர்னல் ஷார்ட்டிங் அல்காரிதம். மினிமம் நான் சேஞ்ச் பண்ணலாம், மேக்ஸிமம் நோ சேஞ்ச். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பொசிஷன் மூவ் பண்ணோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அது எத்தனை பொசிஷன், ஒரு பொசிஷனே மூவ் ஆகலை, அது வந்து மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம என்ன ஜீரோன்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். தென் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட்டோட எக்ஸாம்பிள் 3 நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸ்டெப் 1 கொடுத்துருக்க எலமெண்ட்டை நம்ம எழுதிக்கலாமா. 17, 23, 35, 40, 68, 98, 12, 32, 48. இப்போ ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது 23 வந்து மேக்ஸிமமாக இருக்குது. அப்போ நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. பொசிஷன் மூட் ஈக்குவல் டு 0, ஏன்னா வந்து அது சேஞ்ச் ஆகலை, அது மூவ் ஆகலைன்னா நம்ம பொசிஷன் மூணு போட்டு 0ன்னு நம்ம சொல்லலாம். அப்போது ஸ்டெப் 1ஓட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 17, 23, 35, 40, then 68, 98, 12, then 32, 48. தென் ஸ்டெப் 2க்கு மூவ் ஆகலாம். ஸ்டெப் 2 பார்த்திங்கன்னா 17, 23, 35, 40, 68, 98, 12, 32, 48. நெக்ஸ்ட்டு எலமெண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணால் 35யும் பிக் எல்லாமே ஆர்டராக இருக்குது. அப்போது பொசிஷன் மூட் ஈக்குவல் டு 0. அப்போது ஸ்டெப் 2ஓட அவுட்புட் பார்த்திங்கன்னா 17, 23, 35, 40, then 68, 98, 12, then 32, 48. Then step 3. Step 2ல இருக்க அவுட்புட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 17, 23, 35, 40, 68, 98, 12, then 32, 48. நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணால் எல்லாமே ஆர்டராக இருக்குது. அப்போ நம்ம மாற்ற தேவையில்ல. அப்போ பொசிஷன் மூட் ஈக்குவல் டு 0. தென் அவுட்புட் ஸ்டெப் 3ஓட அவுட்புட் பார்த்திங்கன்னா 17, 23, 35, 40, 68, 98, then 12, 32, 48. தென் ஸ்டெப் 4க்கு மூவ் ஆகலாம். ஸ்டெப் 4ல் ஸ்டெப் 3ஓட அவுட்புட்டை காப்பி பண்ணிக்கோங்க. 17, 23, 35, 40, 68, 98, 12, then 32, then 48. தென் நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 68ஓட கம்பேர் பண்ணால் எல்லாமே ஆர்டராக இருக்குது. அப்போது பொசிஷன் மூட் ஈக்குவல் டு 0. அப்போது ஸ்டெப் 4ஓட அவுட்புட் பார்த்திங்கன்னா 17, 23, 35, 40, 68, 98,
12, 32, then 48. Then step 5க்கு மூவ் ஆகலாமா? ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4ஓட அவுட்புட்டை காப்பி பண்ணிக்கோங்க. 17, 23, 35, 40, 68, 98, then 12, then 32, then 48. இப்போ கம்பேர் பண்ணுங்கள். 98 வந்து மேக்ஸிமம், அப்போ நான் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்போ ஸ்டெப் 5ஓட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 17, 23, 35, 40, 68, 98, 12, 32, then 48. தென் ஸ்டெப் 6க்கு மூவ் ஆகலாம். ஸ்டெப் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5ஓட அவுட்புட்டை காப்பி பண்ணிக்கோங்க. 17, 23, 35, 40, 68, 98, 12, then 32, 48. தென் நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணால் 12 வந்து கம்பேர் பண்ணால் மூவ் ஆகுமா? 1, 2, 3, 4, 5, 6. அப்போ எத்தனை முறை மூவ் ஆகிக்கிறதுக்கு? 1, 2, 3, 4, 5, 6. இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகுமா? அப்போ பொசிஷன் மூவ் ஈக்குவல் டு 6. அப்போ அவுட்புட் எழுதிக்கலாமா? அவுட்புட் ஈக்குவல் கிவ்ஸ் 12, 17, 23, 35, 40, 68, 98, then 32, then 48. Then step 7க்கு மூவ் ஆகலாம். ஸ்டெப் 7. ஸ்டெப் 7ல் ஸ்டெப் 6ஓட அவுட்புட்டை காப்பி பண்ணிக்கோங்க. 12, 17, 23, 35, 40, 68, 98, 32, 48. இது நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணால் 32 எங்கே வரும்? 23க்கும் 35க்கும் நடுவில் வருமா? அப்போ பொசிஷன் மூட் ஈக்குவல் டு பொசிஷன் மூட் எத்தனை முறை மூவ் ஆயிருக்கு? 1, 2, 3, 4 டைம்ஸ் மூவ் ஆயிருக்கு. அப்போ அவுட்புட் வந்து ஸ்டெப் 7ஓட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 12, 17, 23, 32, 35, 40, 68, 98, 48. தென் ஸ்டெப் 7ஓட அவுட்புட். தென் ஸ்டெப் 8க்கு மூவ் ஆகலாம். ஸ்டெப் 8ல் ஸ்டெப் 7ஓட அவுட்புட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. 12, 17, 23, 32, 35, 40, 68, 98, then 48. தென் நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறோம். 48 வந்து 40க்கும் 68க்கும் நடுவில் வருமா? தென் அப்போ பொசிஷன் மூட் ஈக்குவல் டு 2. பொசிஷன் மூட் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் மூவ் ஆயிருக்கு. அப்போது ஸ்டெப் 8ஓட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 12, 17, 23, 32, 35, 40, 48, 68, 98. தென் எல்லா எலமெண்ட்டோடும் நம்ம கம்பேர் பண்ணியாச்சு, ஷார்ட்டட் பண்ணியாச்சு. தி எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் வந்துச்சு. தி அரே ஆஃப் எலமெண்ட் இஸ் 12, 17, 23, 32, 35, 40, 48, 68, 98 to be shorted. டுடே நம்ம பார்த்த டாபிக் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட்டில் எக்ஸாம்பிள் 3 பார்த்தோம். இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட்னால் இது ஒரு ஷார்ட்டிங் டெக்னிக்கும், இது வந்து இன்டர்னல் ஷார்ட்டிங் அல்காரிதம். மினிமமாக இருந்தால் சேஞ்ச் பண்ணலாம், மேக்ஸிமமாக இருந்தால் நோ சேஞ்ச். இது மினிமம் மேக்ஸிமம் சேஞ்ச் அண்ட் நோ சேஞ்ச் வந்து எல்லா ஷார்ட்டிங் அல்காரிதத்துக்கும் பேசிக் பாயிண்ட். இதில் வந்து நம்ம என்ன சம் ஆட் பண்ணுறோன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட்னால் பொசிஷன் மூட் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா ஸ்டெப்புக்கும் எலமெண்ட் எந்த பொசிஷன்லேருந்து எந்த பொசிஷனுக்கு மூவ் ஆகுதுன்னு நம்பர் ஸ்டோர் எழுதணும். தென் அப்படி மூவ் ஆகலைன்னா 0ன்ற நம்பரை நம்ம மென்ஷன் பண்ணோம். தென் ஸ்டெப் 1ல் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, தென் ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பொசிஷனும் சேஞ்ச் ஆகலை, அதனால் நான் பொசிஷன் ஈக்குவல் டு 0 போட்டுக்கிறேன். ஸ்டெப் 6ல் பாருங்கள், எலமெண்ட் வந்து 1, 2, 3, 4, 5, 6 இந்த கேர்வை வந்து எண்ணிக்கோங்க 6 டைம்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கு. தென்
ஸ்டெப் 7ல் 4 டைம்ஸ் மூவ் ஆகிருக்கு, ஸ்டெப் 8ல் 2 டைம்ஸ் மூவ் ஆகிருக்கு. தென் எல்லா எலமெண்ட்டும் என்ன பண்ணிக்குது, ஷார்ட்டடில் இருக்குது, அசெண்டிங்கில் இருக்குது, ஆர்டராக இருக்குது. தென் array of element is 12, 17, 23, 32, 35, 40, 48, 68, 98 to be shorted. Thank you friends.